ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RS ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் சோயா பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம், சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்பைசஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 100 கிராம் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மீல் மேக்கர் இப்படி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன மீல் மேக்கர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மீல் மேக்கர் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் மீல் மேக்கர் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரியுது. இப்போ இது கூடவே 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 2 ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கிறேன், மல்லித்தூள். இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தேங்காய் பால், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா, தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கர் ஆட் பண்ணிடலாம். மீல் மேக்கரோடு எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூடவுமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலாவோட சேர்ந்து மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நல்லா ஸ்பைசஸ்லாம் விரும்பி சாப்பிட்றீங்க, கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட RS ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.